ஹாய் எப்போ சாண்ட்ரா இன்டர்வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அவங்க படம் பண்ணுறாங்க, மலையாளத்தில் படம் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பிள்ளைகள் பிறந்த பிறகு எங்கேயுமே போனது கிடையாதான், ஏன்னா படத்துக்கு சீரியலுக்கு அப்படி நடித்த கிடையாதான். இப்போ அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வந்தோடனே மலையாள படம் கிடச்சிருக்கு, அது பண்ணிகிட்ருக்காங்களாம். அதுக்கும் பிறகு வந்தோடனே நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணீங்கன்னு வந்தோடனே பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஒரு வாரம் கேரளா போய் ஜாலி போய் இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்திருக்காங்க. அதுக்கும் பிறகு அவங்க அப்படி சொல்கிறாங்க. பின்ன யார் நீங்கள் டைட்டில் வின்னராக வருவீங்கன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, விக்ரம். ஏன்னா வெளியே என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க நினச்சிருக்காங்க விக்ரம் தான் வருவார். ஏன்னா அவர் கொஞ்சம் வந்ததுலேருந்து கொஞ்சம் அங்கேயும் பேசுவார், இங்கேயும் பேசுவார், கேமும் விளாடுவார், எல்லாம் பண்ணுவார்ல, அவங்க தான் வருவார் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அப்புறம் வெளியே வந்து நீங்கள் யார் கூடலாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சபரி, விக்கல், கானா வினோத், பின்ன அரோரா அப்படிலாம் அமித் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. யார் கூட என்னதை மறக்கணும்னு நினைக்கிங்கன்னா மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் மறக்க முடியலை. அந்த காரில் தள்ளி விட்டது மறக்கவும் முடியலை, மன்னிக்கவும் முடியலை. என்னால் மறந்துடலான்னு பார்க்க என்னால் மறக்க முடிய மாட்டேக்கு. அப்புறம் எந்த டாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கார் டாஸ்க்கு பிடிச்சிச்சு, இந்த சீக்கிரம் டாஸ்க் பிடிச்சிச்சு. கார் டாஸ்க்கு எனக்கு பிடிச்சிருந்தேன், ஆனால் அப்படி நடந்தாலும் எனக்கு மறக்கவே முடிய மாட்டேக்கு, என்னன்னு தெரில. அது நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா உண்மையில் நம்ம பார்த்ததெல்லாம் உண்மையில் எப்படி எந்த ஃபேன் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னாலும் கூடி அப்படி பண்ணுது. அவங்க கூட இடத்துல பேசாமல் இருந்திருப்பாங்க. யார் இப்போ பார்வதி இப்போ உங்களுக்கு பிடிக்கட்டும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதை கேளுங்க. அப்போது அவங்க ஒரு இடத்துல பேசாமல் இருப்பாங்க. பேசாமல் இருக்கும்போது என்ன சைலண்ட் ஆகிட்டா, என்ன மூஞ்ச பாருடி, கொஞ்சம் சுண்டலாம் ஒரு மாதிரி. ஒரு பையன் பேசுகிற பேச்சா நம்ம ஒவ்வொருத்தரும் தான் ஒவ்வொரு ஆளுக்கு பேச வைக்க நம்ம தான் இடம் கொடுப்போம். அவன் அப்படி பேசுகிறான், சுண்டைப்பாரு ஒரு மாதிரி போகுது, எப்படி சவுக்குது பாரு, அப்படி இப்படின்னு பேசும்போது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல கோவம் வருமா வராதா? ஃபேன் இருக்குன்னு சொல்லிட்டு நீ வேணால் ஒருத்தனை அடிச்சுட்டு போப்பா, அவளை வேணால் அடிச்சுட்டு போ அப்படின்னு எங்கேயோ விடுவாங்களா? அப்படி நம்ம கூட முடியாது. அது அவள் கரெக்டாக சொல்லி எனக்குலாம் உண்மையிலே அந்த எனக்கு பார்வதி ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னு சொல்ல. எனக்கு பார்க்க அமரத்தினை ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவருக்கு இல்லாத டேலண்ட் இல்லை. நல்ல பாட்டு பாடுவார், நல்ல படம் வரைப்பார், எல்லாம் இருக்குது. நடிக்காத திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணாலும் எல்லாம் பண்ணுறாரு. அப்படி ஒரு மனுஷன் இப்படி பண்ணும்போது கொஞ்சமாவது அவனவனு கூட பிறப்பேன். ஏன் அக்கா இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்துப்பான்னு நினச்சி பார்க்கணும். அதே போல் பார்வதி பேசுவீங்களா அப்படின்னு எனக்கு அவகிட்ட எந்த சண்டையுமே இல்லை. எனக்கு அவகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. அது எனக்கு இப்போவும் இருக்குது, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஆனால் என்னை சவுட்டு தள்ளும்போது அவளும் என் கூட, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சண்டையுமே இல்லை. கமருதீனுக்கும் பார்வதிக்கும் எனக்கும் ஒரு சண்டையும் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் என்ன தான் அட்டாக் பண்ணுறாங்க. சரி தள்ளுதாங்க எடுக்காங்க, சவுட்டி எல்லாருமே பார்த்துருப்பாங்கங்க. அதனால் கமருதீனை பார்வதி பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கும் பிடிக்கும், கமருதீனும் பார்வதியும் பிடிக்குன்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணது சரின்னு யாருமே எப்படி தான் சொல்ல மனசு வருதுன்னு. அப்படியே பின்னாடி போயிட்டு வந்து சவுட்டு தள்ளுவார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நினச்சி பாருங்கள், உங்கள் வீட்டு ஒரு பொண்ணு அவர் பண்ணியிருந்தா நீங்கள் விடுவீங்களா முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள். அப்போ அப்படி பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும் அந்த வழி. நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னே இவங்களுக்கு சண்டையே இல்லை. கமருதீனுக்கும் சண்டை இல்லை, பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும் சண்டை இல்லை, யாருமே இல்லை. அவங்க நல்லா தான் பேசியிருந்தாங்க. அந்த கமருதீன் தான் பார்வதி கூட சண்டை போட்டாங்க. அந்த பேக் டச்சு இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களே சண்டை போட்டு அவங்களே மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. அந்த இடத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டாக சாண்ட்ரா நிற்காங்க. அதில் ஆரம்பித்ததான் அந்த சண்டை. அப்போது அவங்க ரெண்டும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க, இவங்க தான் தள்ளி போயிட்டாங்க. அப்போ அப்படி சொல்கிறாங்க. உண்மையிலங்க யார் மறந்தாலும் கூடி நாம் உண்மையில் அவங்களே மறந்தால் கூடி நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அப்படி யாருமே பண்ணக்கூடாதீங்க. எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் உண்மையில் ஃபஸ்ட்டு அந்த நினைவு தான் வரதான் செய்யும். யாருமே அப்படி பண்ணக்கூடாது. என்ன நடிச்சுட்டு போகிறாங்க, எல்லாருமே நடிக்காதவங்களாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிற்காங்க, எல்லோரும் நடிச்சு தானே வந்து நிற்காங்க, இருக்கட்டும். அப்படி யாருமே அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஆளை பிடிக்காது இருக்குது, அது வேறு. பார்வதியில் நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல திறமை இருக்குது, எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூட இருந்தவங்களும் அப்படி பண்ணது அது ரொம்ப தப்புல.